விஜய் அவர்கள் தன்னுடைய முதல் பிரச்சாரத்தை நேற்று தொடங்கினார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டோம். முதல்ல தன்னுடைய பெரம்பூர் தொகுதியிலேருந்து அந்த மனுஷன் தொடங்கினார். பெரம்பூர் தொகுதியில் நல்லா பேசினார். அதுக்கு பிறகு நல்ல கூட்டம், போலீஸுமே நல்லா பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க தான் நம்ம இந்த லைவ்ல பார்க்கும்போது தெரியுது. மக்கள் ஆர்கனைஸ்டாக நிற்கிறதும், விஜய் அவர்கள் வந்து பேசுறதும், அந்த இதெல்லாம் கம்பி வெளியெல்லாம் அமைச்சு அதுக்கு எல்லாம் பேசுறதுலாம் கரெக்டாக இருந்துச்சு. அதற்கு பிறகு தலைவர் விஜய் அவர்கள் குளத்தூரை நோக்கி புறப்பட்டார். எவ்வளவு கூட்டம் இருந்துச்சு நம்ம பார்த்தோம். அலை மோதுனுச்சு, பெரிய அளவுல கூட்டம் இருந்துச்சு. தலைவர் விஜய் அவர்கள் அந்த இடத்துல வந்து நின்று பேச ஆரம்பிக்கவுமே மக்கள் அலைய தொடங்கினாங்க. இந்த மக்கள் அலைய தொடங்கினாங்கன்னா அந்த அலையை நம்ம எங்க பார்த்தோம்னா கடைசியா கரூர்ல பார்த்தோம். அதே மாதிரி இது கொஞ்சம் பகல் நேரமாக வேற இருந்துச்சு. மக்கள் அலைய தொடங்கும் போது நமக்கு பதட்டமாக இருந்துச்சு. இது என்ன நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது இதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை அப்போ நமக்குள்ளே தோண ஆரம்பிச்சது. நம்ம டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே நமக்கு சம்திங் ஃபிஷி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. விஜய் அவர்களும் அதை நல்லா உணர்ந்திருக்கிறார் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். விஜய் அவர்கள் வெளில வந்தது பிறகு இது சரியில்லைங்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கிறார். அதுக்கு ஒரு பேச ஆரம்பித்தார். பேச ஆரம்பிக்கும் போதே நிறைய தடங்கல்கள் இருந்துச்சு. மைக்கு சரியாக வேலை செய்யல. ஆள் ஒரு பதட்டமாகவே இருந்துச்சு. இப்போ நம்மளுமே சரி இல்லைங்களா, ஒரு இவ்வளோ கூட்டம் இருக்கும்போது நம்ம பேசுறது கொஞ்சம் வித்தியாசமா ஒரு பயம் இருக்கணும் இல்லை. அந்த கூட்டம் அன்ஆர்கனைஸ்டா இருக்குது, ஒரு மாதிரியா இருக்குன்னா இன்னும் பதட்டமா இருக்கும் விஜய்க்கு. ஏன் கேட்டா ஏற்கனவே கரூர்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இது சம்பவம் நடந்துடக்கூடாதுன்னு அந்த மனசன் கொஞ்சம் பயத்துல இருந்தாப்புல. அதுக்கு பிறகு வெள்ளிவாக்கம் போலான் இருந்தா அங்கேயும் போக வேண்டாம் அப்படின்னு விஜய் அவர்கள் முன்கூட்டியே கணிச்சிட்டாங்க. ஏன்டா அங்கே பாதுகாப்பு இல்லை, மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு இருந்தாங்க. மக்களுக்கு இந்த அரசு பாதுகாப்பு கொடுக்கல, அதையெல்லாம் தாண்டி அதெல்லாம் எப்படி தாண்ட முடியும்? பாதுகாப்பு கொடுக்கல, அதுக்கான நடவடிக்கை எடுப்போம். இந்த விஜய் என்ற நபருக்கு இங்க பாதுகாப்பு இல்லைங்கிறத அந்த வியூல யாருமே இன்னும் பார்க்கலையோன்னு எனக்கு ஒரு பயமா இருக்கு. ஏன்னு கேட்டா இது விஜய்க்குமே பாதுகாப்பு கிடையாது. விஜய் அவர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்குற அளவுக்கு எந்த போலீஸுக்கும் அந்த எண்ணம் கிடையாதுன்னு வச்சுங்களேன். இந்த நோக்கத்துல இந்த பார்வையில பார்க்கணும். விஜய் அவர்களுக்கு இது வந்து மக்களை வந்து கொல்ல பார்க்குது, திமுக அரசு மக்களை வந்து கொல்ல பார்க்குது அப்படின்னு நேற்று எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலேன். அந்த பாயிண்ட் அவ்வளவு மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க விஜய்க்குமே பாதுகாப்பு இல்லை. அந்த ஒரு மரக்கலைக்கு நேரம் நின்று பேசிக்கிட்டு இருக்காரு. மேலேருந்து மரக்கலைகள் உடையலாம். நான் ஏற்கனவே ஒரு மாசத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். நான் இப்பயும் சொன்னா அது தவறாக போயிடும். அது தவறாக சித்தரிக்கப்பட்டு என்னைய கொண்டு உள்ள வச்சாலும் வச்சிருவாங்க இந்த அயோக்கிய பயலுவா. விஜய்க்கு பாதுகாப்புங்கிற விஷயத்த நல்லா பேசுங்க. இந்த அரசு எதை செய்யவும் துணிகிறது, அவருக்கு இங்க பாதுகாப்பு இல்லை. சரி, இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கலாம்? இப்போ வந்து இவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு நாளைக்கே இது முடிஞ்சு போச்சு. நேற்றுக்கு பிரச்சாரம் பண்ணாரு, இன்னைக்கு எங்க இருக்கிறாருன்னு தெரியல. அங்க இருக்கிறாரு, வீட்டை விட்டு வெளில வர முடியாது. வேற எங்க பிரச்சாரம் போக முடியும்? இப்போ அதுக்கு பிறகு போலீஸ் என்ன தடை? இப்போ 5 வழக்கு பதியப்பட்டிருக்கு விஜய் அவர்கள் மீது. 5 வழக்கு பதியப்பட்டாச்சு. அவ்வளோதான். சரி, என்ன நடக்குது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். நான் உங்கள் ஏங் தாத்தா. நம்மளுடைய சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. எங்களுடைய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அதற்கு பிறகு எங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இருக்கு. அதை போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணி வச்சுக்கிடுங்க. அது போக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முதல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, விஜய் மீது 5 பிரிவின் கீழே வந்து வழக்கு பதியப்பட்டிருக்கு. அது என்னென்ன வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 188 அரசு ஊழியர்கள் பிறப்பித்த உத்தரவை மீறுதல், அவங்க ஏதோ மீறிட்டாங்க அப்படின்னும். அதற்கு பிறகு 144 சட்ட விரோதமாக கூடுதல். அதற்கு பிறகு பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்தல். அதற்கு பிறகு பிரிவு 341 செக்ஷன் 341 தவறான முறையில் ஒருவரை வழிமறித்தல். அதற்கு பிறகு செக்ஷன் 353 அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தல் அப்படின்னு ஒரு 5 பிரிவின் கீழே இப்போ வழக்கு பதிய போயிட்டு இருக்கு. இந்த குளத்தூர்ல சம்பவம் நடந்தது. அது எதுக்கு இந்த வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா, நேற்றுக்கு ஆதவர்ஜினா ஒரு பஞ்சாயத்தை கூட்டி விட்டாப்புல, நேரம் பிரசவ விட்டு சொல்லிவிட்டாப்புல, அரசு கரு மாதிரியான ஒரு சம்பவத்தை ஏற்படுத்த முயன்றிருக்குங்க. எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல. அந்த குளத்தூர் ஏரியாவில் எங்களுக்கே ஒரு சம்திங் ஃபிஷி மாதிரி தோணுச்சு, ஏதோ நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. வேணும்னே இவங்க இந்த பிரச்சனை ஏற்படுத்தியிருக்காங்க. ஏன்னு கேட்டால் காவல்துறைக்கு ஆல்ரெடி நம்ம வந்து பர்மிஷன் வாங்கியாச்சு. ஏற்கனவே விஜய் அவர்கள் தேர்தல் ஆணையத்திலும் நேராக போயிட்டு விஜய் அவர்களே பர்மிஷன் கேட்டார், கொடுத்தாங்க. கொடுத்தது பிறகு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கணுமா இல்லையா? இது என்ன பண்ணியிருக்காங்க? போலீஸ் யாரும் கண்டுக்கவே இல்லை. எவனாலும் உள்ளே போங்கிற மாதிரி சும்மா நின்றுக்கிட்டு இருந்தாங்க. வேற யாரையுமே கண்ட்ரோல் பண்ணலை. இல்லைங்க, கூட்டம் கூட்டிகிட்டு இருக்கு, இல்லை இங்கெல்லாம் போக முடியாது தம்பி, தம்பி கூட்டம்லாம் கூட்டிகிட்டு இருக்கு தம்பி அப்படின்னு மறைக்கணுமா இல்லையா? என்ற கூட்டம் கடுமையாக ஏறிக்கிட்டு இருக்குது. போலீஸுக்கு தெரியுமா இல்லையா? இந்த உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு? இதே உளவுத்துறை தான் மறுபடியும் கரூரில் ஏற்கனவே இந்த பிரச்சனை கூட்டம் தான் அவங்க, அவங்களுக்கு தெரியாது அவ்வளோ கூட்டம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி போலீஸ் போடணும்னு அவங்க இன்னைக்கு நினைக்கல. இல்லை, அதே பிரச்சனையா இன்னைக்கு குளத்தூர்ல பண்ணியிருக்கிறாங்க. கூட்டம் கூட்டிட்டுன்னா விட்டுட்டாங்க, போ போ போ. போலீஸ் எந்த ஒரு எங்கேயுமே தடுக்கல. அதுக்கு பிறகு என்ன பண்ணிட்டாங்கன்னா பஸ்ஸை விட்டுருக்குறாங்க. ஒரு 10-15 பஸ் போயினே இருக்கு. ஒரு அம்மா ஒன்று கிழிச்சிருக்கு. இப்போ வந்து விஜய் தான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்லி எதிர்கட்சி ஆளுங்க சொல்றாங்க. ஆனா கிடையவே கிடையாது. மக்கள் சாவறதுக்கு வழிகாட்டியே
டிஎம்கே ஆட்சி தான். புரிஞ்சிச்சிங்களா? இப்போ தேவையில்லாத பஸ்ஸுங்க, எம்டி பஸ் எல்லாம் விட்டுட்டே இருக்காங்க, குப்பை வண்டிங்களை விட்டுட்டு இருக்காங்க. தேவையில்லாத அவனுங்க பண்ண வேண்டிய காண்டெல்லாம் இந்த பஸ் மூலியமா எங்களுக்கு காமிச்சு விடுறாங்க. அவர் ஆஃபீஸுக்கு வந்தாருன்னா 4 மணிக்கு வரலன்னா 11 மணிக்கே பஸ் எல்லாம் நிப்பாட்டுவாங்க. ஆனால் இன்னைக்கு ஓடி ஓடி பஸ்ஸுங்களை விட்டுட்டு இருக்காங்க. என்ன காரணம்? அந்த பஸ்ஸில் எல்லாம் அடிபட்டு சத்தா அந்த சாவு விஜய்க்கு தான் காரணத்தை காட்டுறதுக்காக இதை இவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோத்துல உப்பு போட்டுதீங்கன்னா மாட்டிட்டு தூங்கிட்டு வந்தாமா அந்த செம்ம பிரில்லியண்டா இருக்கா. மக்கள் எல்லாருக்கும் நல்ல தெளிவு இருக்குங்க. ஒரு வயசான அம்மா அந்த போடுது, ஏங்க பஸ் போகுது, குப்பை லாரி போகுது, இத்தனை நாள் இந்த தொகுதியில தான் நான் இருக்கிறேன், இந்த ரோட்டு ஏரியாவில் நான் இருக்கிறேன், ஒரு நாள் இப்படி இருந்ததே கிடையாதுங்க. இன்னைக்கு கூட்டம் கூடும், வெறும் பஸ்ஸாக போயிட்டு இருக்குது, குப்பை லாரியாக போயிட்டு இருக்கு. அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வந்துருக்குது. அந்த நேரத்தில் பஸ்ஸையும் குப்பை லாரியும் விட வேண்டிய அவசியம் என்ன காரணம்? அப்போ உங்களுக்கு பயம் இல்லை? ஏற்கனவே கரூரில் பட்ட இத்தனை மக்கள் இறந்து போனாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு பயம் இல்லை. அப்போ இப்படி ஒரு அரசு நினச்சிக்கிட்டு இருக்குன்னா அந்த இடத்துல நம்ம எப்படி இது பண்ண முடியும்? அந்த நேற்றுக்கு ஆதவரிச்சு நான் கூட்டின பஞ்சாயத்தை கூட்டி விட்டாப்பல, போலீஸுக்கு பயந்துட்டாங்க. ஆகா, மறுபடியும் நம்ம மேலே ஒரு பழியை போட்டுட்டாங்கடா, என்ன பண்ணுறது தெரியாமல் கேஸை போட்டு விட்டாங்க. இது நைட்டு போட்ட கேஸ். இது அது என்ன, அவங்களுடைய சேஃப்டிக்கு அந்த கேஸ் எதுவுமே பிரயோஜனம் இல்லாத கேஸு. பெயிலபிள் மிஞ்சி போனால் ஒரு 1000 இல்லை 5000 அபராதம் போடுவாங்க, அவ்வளோதான். அப்படிப்பட்ட கேஸ். அவங்க கேஸ் போட்டது அவர்களுடைய பாதுகாப்பு. நாளைக்கு ஏதாச்சும் ஒரு இஷ்யூ ஆனிச்சுன்னா இங்கே வாங்க, நாங்கள் ஆல்ரெடி கேஸ் போட்டிருக்கோம், இவங்க ஆபத்தை விளைவிக்கக்கூடிய வழியில் எல்லாம் கூட்டியிருக்காங்க, சட்டவிரோதமாக கூட்டியிருக்காங்க. என்ன சட்டவிரோதமாக கூண்டாங்க? இங்கே நீ தானே பர்மிஷன் கொடுத்தது? சட்டவிரோதமாக கூண்டாங்களா? பர்மிஷன் கொடுத்து வர சொல்லிவிட்டு சட்டவிரோதமாக கூண்டாங்க. வழி மறிச்சிட்டா யாரை வழி மறிச்சான்? நீங்க தான் இதில் வழி மறிச்சிருக்கிறீங்க. வழி மறிக்காம விட்டுருக்கீங்க, அதான் தப்பு. இவ்வளவு கூட்டம் கூட நீங்க வழி மறிச்சிருக்கோம். அவ்வளோ அயோக்கியத்தனங்கள் நேற்று நடந்திருக்கு. மறுபடியும் சொல்றேன், இந்த அரசு திட்டமிட்ட செயல்படுகிறது. நான் உங்கள்கிட்ட சொன்னேன், இவன் என்னடா அடிக்கடி இப்படி சொல்றான்னு நினைப்பீங்க. நம்மளோட வீடியோக்களை பார்க்குறவங்களுக்கு தெரியும். சரியா ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம், இந்த அரசு இதைத்தான் செய்ய பார்க்கும். அப்படி அங்கே ஒரு 2 டெத்து விழுந்ததுக்கு பிறகுதான் இதை காரணம் காட்டி விஜயை முடக்க பார்ப்பாங்க. அதை முடக்கினாதான் இவங்களால பிரச்சாரம் பண்ண முடியுங்கிற காரணத்தினால அவங்க செய்ய பார்ப்பாங்க. என்ன நேற்று கோலத்தூர்லேயும் செய்ய பார்த்துருக்குறாங்க. நல்ல விதமாக நேற்று எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நடந்ததே பெரிய விஷயமா பார்க்குறோம். சரி, இப்போ என்ன பண்ணலாம்? சம்மர் நடந்து போச்சு, இன்னைக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்தது எங்க பிரச்சாரம்? தெரியவே இல்லையாப்பா. இன்னும் 24 நாள் தான் இருக்கு. நேற்று ஒரு நாள் பிரச்சாரம் முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு பிரச்சாரம் இல்லை, நாளைக்கு பிரச்சாரமானு தெரியல. டெய்லி இவங்ககிட்ட இழவெடுத்தவங்கள்ட்ட இவங்க மாரடி தாங்க முடியல. தினமும் போயிட்டு கேட்டு 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 நீங்கள் பர்மிஷன் கொடுங்க, இல்லை முடியாது, முடியாதுன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள எலெக்ஷனே வந்துடும். அதுவரை எங்கே பிரச்சாரம் பண்ணுறது? சரி, இதற்காக விஜய் அவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரிட் மனு ஒன்று நீங்கள் தாக்கல் செய்யணும். அந்த மனுவில் நாங்கள் பிரச்சாரம் மேற்கொண்டுகிட்டு இருக்கோம், எங்களுக்கு இன்னும் பாதுகாப்பு மாநில அரசு வழங்க மாட்டேங்குது, மாநில அரசுடைய அந்த காவல்துறையினர் எங்களுக்கு பாதுகாப்பு வழங்க மாட்டாங்க, எனக்கும் பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க, என்னுடைய மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க, இந்த அரசு திட்டமிட்டு இது செயல்படுத்துகிறது, இது ஜனநாயக படுகொலை, எல்லா தலைவர்களும் நல்லா போகிறாங்க, எல்லாருக்கும் எல்லா வழிகளையும் செய்யப்படுகிறது. எடப்பாடி பேசுகிற அவ்வளோ கூட்டம் இருக்குது, எடப்பாடின்னு இருக்கும், அங்கே அவ்வளோ போலீஸ் நிற்கிறாங்க. ஆனால் இங்கே தெரியும் எடப்பாடியா யாருன்னா அவங்க காசு கொடுத்து 300 பணம் கொடுத்து கூப்பிட்டு வராங்க, பணத்தை வாங்கி சொக்கால போட்டுன்னு சும்மா எடப்பாடி பேசுகிற அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வந்துடுவாங்க. ஆனால் விஜய் அவர்களுக்கு தன்னெழுச்சியாக போகும்போது ஆர்ப்பரிப்பு நடக்க தான் செய்யும். நேற்று நிறைய பெண்கள் அழுவுறதெல்லாம் பார்த்தேன். விஜய் பார்த்துட்டு அவ்வளோ ஆர்ப்பரிச்சு அழுகுறாங்கன்னா அது எமோஷனல் இருக்கு. ஒரு ஹீரோ தானே அவர், அந்த எமோஷனல் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் இதை ரிட் மனு ஒன்று போடுங்க. இதை உடனடியாக சென்னை உயர்நீதிமன்றம் விசாரிக்கும், கண்டிப்பாக விசாரித்து பாதுகாப்பு கொடுக்க கட்டளையிடும் இந்த அரசுக்கு. நீங்கள் அதிகப்படியான காவல்துறையினரை கொடுங்க அப்படின்னு போடும். அப்படியும் அதுலேயும் பிரச்சனைனா நீங்கள் நேரையாக டெல்லிக்கு போங்க. டெல்லி அலற விட்டாதான் இவங்களுடைய லட்சணம் ஊர் உலகத்துக்கு தெரியும். டெல்லியில் போயிட்டு ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு பாதுகாப்பு கொடுக்கவில்லை அப்படின்னு இந்த நேஷனல் மீடியா ஃபுல்லாக போகணும். அப்போதான் இவங்களோட மானம் கப்பல் ஏறி போகணும். அப்படி கொண்ட நேரடியாக டெல்லியில் உள்ள தேர்தல் அதிகாரிமோ அவர் இல்லைன்னா மத்திய அமைச்சகத்துக்கிட்ட கொள்க. மத்திய அமைச்சரிடம் எனக்கு இந்த மாநில அரசு பாதுகாப்பு கொடுக்கவில்லை, எனக்கு சிஆர்பிஎஃப் அதாவது மத்திய காவல் படை எங்களுக்கு கொடுங்க, எங்கள் மக்களுக்கு பாதுகாப்பு வேணும். அதுக்கெல்லாம் சட்டம் இருக்கிறது. இராணுவத்தில் நம்மளால் கூப்பிட முடியாது. அதனால் மத்திய காவல் படையினரை நம்ம நம்மளுடைய கூட்டங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொன்னால் மட்டும்தான் இதுக்கு வழி. அப்படி இல்லைன்னா எல்லா இடத்துலையும் நேற்று நடந்ததான் நடக்கும். ஒரு பிரச்சாரத்தையும் பண்ண விட மாட்டாங்க, அந்த மனுஷனை பேச விட மாட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த 2026 தேர்தலுக்கான விஜய் பிரச்சாரம் முடங்கிவிடும். அப்படி முடங்கினுச்சுன்னா ஒட்டுமொத்த கட்சியுமே முடங்கிவிடும். அதில் நிறையா பிரச்சனை இருக்குது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த தாவேக்காவோட வெற்றிங்கிறது விஜய் அவருடைய அந்த அடுத்த 25 நாள் பிரச்சாரத்தை பொறுத்து தான் இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் விஜய் வெளியில் வந்து தான் ஆகணும், பிரச்சாரம் பண்ணி தான் ஆகணும். நமக்கு அப்டேட்டே இல்லை.
வேற எந்த கட்சியிலாவது இப்படி இருக்குமா? ஒரு கட்சி என்னைக்கு தொடங்கினதோ அன்னையில இருந்து இந்த ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. எப்படி அப்பெல்லாம் நடக்கும்னு எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கியா? ஒரு கட்சிக்கு இவ்வளவு பிரச்சனை கொடுக்க முடியுமா? ஓகே, இதுக்கு முன்னாடி எத்தனையோ கட்சிகள் வந்திருக்கியா? எம்ஜிஆர் கட்சி தொடங்கி இருக்கிறாரு, எவ்வளவு பேர் கட்சி தொடங்கியிருக்காங்க. இவ்வளவு அளவுக்கு பிரச்சனை கொடுத்து நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. நான் வேணா சொல்றேன், ஸ்டாலின் சார், உங்களை நீங்க வேணா வந்து அந்த மார்க் ஆண்டனி படமா, இந்த மார்க் ஆண்டனி படத்துல வந்து நேரடியாக அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்பா அப்படி இல்லை எஸ் ஜூரியா, அதே மாதிரி உங்கள் அப்பாவுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஃபோன் பண்ணி கேளுங்க, என்னப்பா பண்ணுறது இப்படி ஒருத்தருக்கலாம், என்னால் ஹேண்டில் பண்ணவே முடியலை, தப்பாக ஹேண்டில் பண்ணுறீங்க விஜயை. அந்த மனுஷனை சும்மா விட்டுருந்தாலே இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை வராது. இந்த பாருங்க, இன்னைக்கு 5 வழக்கு போட்டுருக்கிறீங்க. அந்த வழக்குனால இன்னைக்கு ஊர் பற்றிக்கிட்டே இருக்கு. எங்கே பார்த்தாலும் காலையில் 6 மணிக்கெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. விஜய் மேலே வழக்கு போட்டாங்களா, நேற்றுக்கு பேச விடலைங்கிறதும் மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு டிவியில் வழக்கு போட்டுட்டாங்க போது அப்போ உண்மையிலேயே பயப்படுறாங்க. இவருக்கு பண்ணு புரியாதவங்கெல்லாம் திமுககாரன் அவனே பேசிக்கிற அளவுக்கு இன்னைக்கு ஒன்றா விட்டீங்க. உங்களுக்கு விஜய்ன்ற நபரை ஹேண்டில் பண்ண தெரில. இந்த இடத்துல உங்கள் அப்பா இருந்திருந்தாருன்னா, கருணாநிதி இருந்தாருன்னா, அவர் ஹேண்டில் பண்ணுற விதமே வேறு. அவர் எனக்கு பிடிக்காது, அரசியல் ரீதியாக அதை பிடிச்சிருந்தாலும் அவர் அரசியல் வித்தகர். அவர் எப்படி ஹேண்டில் பண்ண தெரியும். ஏன்னா அவர் எம்ஜிஆருமே ஹேண்டில் பண்ணவர் தான். ஹேண்டில் பண்ணி அவரால் ஜெயிக்க முடியலன்னு சொல்லி ஹேண்டில் பண்ணார், நல்லா ஹேண்டில் பண்ணார். உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியாமல் வளர்த்து விட்றீங்க இந்த மனுஷனை. நல்லா வளர்த்துறாங்க. இந்த கடந்த 2 வருஷத்துல விஜய்க்கு யாரா ஹைப்பு கொடுத்தாலும் திமுக தான் கொடுத்துக்கலாம், சண்டிகை தான் ஹைப்பு கொடுத்துனுக்குது. அந்த அளவுக்கு அந்த மனுஷனை வளர்த்து விட்டதே நீங்க தான். அப்படியாக தற்பொழுது விஜய் அவர்கள் இப்ப சந்திக்கிற பிரச்சனைகளை வந்து எனக்கு தெரிஞ்சு திமுக தான் அந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ண தெரியாம வளர்த்து விட்டுட்டு இருக்காங்களே, வேற மாற்றுக்கிறது கிடையாது. சரி, அதை விடுங்க. தற்போது விஜய் அவர்கள் அடுத்த கட்ட பிரச்சாரம் என்ன, அவர் எப்போ பிரச்சாரத்துக்கு வரணும், அதற்கு பிறகு எந்தெந்த இடங்கள்லாம் அவர் பிரச்சாரம் பண்ண போறார், எத்தனை தொகுதிகளில் பிரச்சாரம் பண்ண போறார், அதையும் தாண்டி அந்த பிரச்சார கூட்டங்களுக்கு மக்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியா இருக்கு. மக்கள் எப்படி பாதுகாக்கப்பட போறாங்க? இப்படி இருந்துச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. விஜய்க்கு பாதுகாப்பு இல்லை, இதற்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தாகணும். அதனால் மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன், தவிக தலைவர் விஜய் அவர்களே மற்றும் விர்ச்சுவல் வாரியர்களே, இதை யார் யார் பார்த்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன். நேரடியாக முதல்ல சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேரடியாக ஒரு ரிட் மனு ஒன்று உடனே தாக்கல் செய்யுங்க. அதுக்கு பிறகு மத்திய அமைச்சகத்தில் போயிட்டு உங்களுடைய குறையை நீங்கள் கொண்டு சொல்லுங்கள். ஏன்னா தேர்தல் ஆணையத்திட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லையே. தேர்தல் ஆணையத்திட்ட சொல்லி நமக்கு ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா பரவாயில்ல, அவங்களாம் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம போலீஸ் அப்சர்வர் ஒருத்தர் இருப்பாரு, எல்லா தொகுதிகளுக்கும் 234 தொகுதிகளுக்கும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி போட்டுக்கிறாங்க. அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அவருக்கு தெரியாதா? குளத்தூர்ல எவ்வளோ ஐபிஎஸ்க்கு தெரியாதா? ஏன்னா ஒரே குரூப் தானே, அவங்கள்ட்ட தான் அடுத்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அது ஒன்றும் பிரயோஜனப்படாது. அதனால் நீங்கள் நேரடியாக மத்திய அமைச்சகத்திட்ட சிஆர்பிஎஃப் இது கேளுங்க. இப்போ இசட் பிரிவெல்லாம் கூட இப்போ தேவை கிடையாது. ஏன்னா Y+ இருக்குது விஜய் அவர்களுக்கு. அது வந்து அவங்க இந்த கூட்டங்கள்லாம் வரமாட்டாங்க. அவங்க வீட்டில் தங்குற இடத்துல மட்டும்தான் இந்த Y+ பாதுகாப்பு விஜய்க்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து அங்கே மட்டும்தான் வந்து பாதுகாப்பு கொடுப்பாங்க, போகிற இடங்கள்லாம் பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க. பட் மேபி Z+ பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னா அந்த எங்கெங்கெல்லாம் பேசுகிறாரோ அங்கே போயிட்டு அது ஒரு 50லேருந்து 50 பேர் நினைக்கிறேன் விஜய்க்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. விஜயின் பாதுகாப்பு மிக முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்கிறேன். சரி, உங்களுடைய தாழ்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. வேற ஒரு வீடியோ சந்திக்க வரை உங்களிடம் விடுவது நான் உங்கள் யங் தாத்தா.